இந்த வீடியோல யூடியூப் சேனலோடைய வீடியோஸோடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு டிப்ஸும் அந்த டிப்ஸை எஃபெக்டிவா பயன்படுத்துறதுக்கு யூடியூப் சேனலோடைய ஒரு முக்கியமான செட்டிங்ஸை சேஞ்ச் பண்றதை பத்தியும் தெளிவா சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பத்தின ஒரு ஷவுட் அவுட். உனக்கு யூடியூப் டிப்ஸ் போடுறதுக்கு என்னடா தகுதி, ஸோ நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்காதீங்க. நமக்கு அதாவது இந்த சேனல்ல இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 5 விதமான கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொரு சேனல் ஒரு 5 சேனல் வந்து ரன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு சேனல் வந்து மானிட்டைஸும் பண்ணிட்டேன். ஸோ இந்த 5 சேனலில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ யூடியூபோடைய டிப்ஸு, யூடியூப் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற சில அப்டேட்ஸு, அதோட கலந்து என்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து இந்த வீடியோவில், அதாவது இந்த சேனலில் ஓவராலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கும். நான் வந்து ஒரு சின்ன விஷயம் தெரியாதனால பல மாதங்கள் பல வருடங்கள் கூட வீண் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்களும் ஏதாவது ஒரு வகையில் பண்ணிட்டு இருக்கலாம். அதை எந்த சேனல்ஸும் இது வரைக்கும் சொல்லாமல கூட இருந்திருக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஏற்கனவே எவ்வளவோ யூடியூப் டிப்ஸ் சேனல் இருக்கலாம். இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் வழியாக ஒவ்வொன்றையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சேனல் பார்த்தாலும் பரவாயில்ல, நம்ம சேனல் மூலிமா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அந்த என்ன டிப்ஸு அண்டு அது மூலிமா எப்படி சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் என்ன அதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறையா பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? வீடியோஸ், ஷார்ட்ஸு, லைவு எல்லாத்தையும் ரெகுலராக மாற்றி 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 அப்லோட் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் வேறு எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் சேனல் ஸ்டார்ட் பண்ண இந்த டைம்லேயே இவ்வளோ, அதாவது இந்த வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ் இப்படின்னு மிக்சடாக போட்டிங்கன்னா உங்கள் சேனலுக்கு ஒரே ஒரு டைலாக் தான், அவ்வளோதான், நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க, அதுதான் நடக்கும். ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் 2 சேனலுக்கு இப்படி தான் நடந்துச்சு. நீங்கள் ஒரு பிகினர் சேனலாக இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணால் வேஸ்ட்டு. ஒரு பெரிய சேனலாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் ஒரு சேனல், அதுவும் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் இல்லை, நீங்கள் இப்போ தான் யூடியூப்பில் அறிமுகம் ஆகிறீங்க அப்படின்னா ஒன்று வீடியோஸ், இல்லை ஷார்ட்ஸ், இல்லை லைவ், இந்த 3ல் ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்டிங் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். எடுத்தோடனே வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ்ன்ட்டு அப்படி போகாதீங்க. வீடியோனா வீடியோ, ஷார்ட்ஸ்னா ஷார்ட்ஸு, லைவ்னா லைவ். ஸோ இந்த 3ல் இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் செகண்ட், இதுதான் தேர்டுலாம் இல்லை. 3லையும் சில நிறைகள் இருக்குது, சில குறைகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ரெகுலராக அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இதுதான் அந்த டிப்ஸு. நிறைய பேர் இந்த விஷயத்த ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறீங்க. யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் ஆகும் உங்கள் சேனல் ஃபுல் வெரிஃபிகேஷன் ஆகிறதுக்கு. அந்த 2 மாதம் உங்கள் சேனலில் நீங்கள் எப்படி வீடியோ மட்டும் போட்டு ஒரே கண்டென்ட்டில் போட்டு இந்த மாதிரி சேனலை கரெக்டாக கொண்டு போயிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கான டார்கெட் ஆடியன்ஸுக்கு உங்கள் வீடியோஸை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்டிங்கே இப்படி போடுறதுனால உங்களுக்கு தான் சேனல் க்ரோத் ஆகும். நீங்கள் அந்த முதற் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுற இந்த தப்பு உங்கள் சேனல்லையே க்ரோத் பண்ணுறதுக்கு பண்ண விடாத அளவுக்கு பண்ணிடும். அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ணி வீடியோனா வீடியோ மட்டும் ரெகுலராக போடுங்க. இதுதான் இந்த டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸை எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்கும் புது யூடியூபர்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த செட்டிங் என்னன்னா, உங்களுடைய YT ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே போய் மேலே டாப்பில் ரைட் கார்னர் போனீங்கன்னா உங்கள் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதில் எடிட் போனீங்கன்னா ரெக்கமெண்டட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் சைடில் வேணால் ஸ்க்ரீன்ஷாட்டு ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் அந்த செட்டிங்ஸை எதுவுமே சேஞ்ச் பண்ணலைன்னா உங்களுக்கு வீடியோஸ், ஷார்ட்ஸு, லைவ் 3மே எனேபிளில் இருக்கும். ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்டட்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் வீடியோ மட்டும் போட போகிறீங்கன்னா ஷார்ட்ஸு, லைவ் இந்த ஆப்ஷன்லாம் ஆஃப் பண்ணி வீடியோ மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எந்த ஷார்ட்ஸ்னா ஷார்ட்ஸு, லைவ்னா லைவ் எது போடுறீங்களோ அதை மட்டும் எனேபிள் பண்ணி மிச்சத்தை டிசேபிள் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்டடுங்கிறது ரொம்பவே தப்பு. ஏன்னா இது ஒரு காலத்தில் பயன்பட்டுச்சு. இப்போ வந்து யூடியூப்பில் நிமிஷத்துக்கு நிமிஷம் லட்சக்கணக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாரோடைய சேனலில் இருக்கிற வீடியோஸும் எப்பவுமே ரெக்கமெண்ட் ஆகாது.
ஒண்ணு நீங்க எவர்கிரீன் கன்டென்ட்டா போடுறீங்கன்னா, அப்போ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ, அதனால அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதுக்கு பதிலா அதுக்கு கீழ இன்னொரு ஆப்ஷன் கடைசி 12 மாதங்கள். அதாவது 1 வருஷத்துக்குள்ள நீங்க போட்ட வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்க வீடியோஸா, ஷார்ட்ஸா, லைவா எது போட போறீங்களோ அத மட்டும் எனேபிள் பண்ணி, அதுக்கு கீழ இருக்கிறதுல கடைசி 12 மாசத்துக்குள்ள மட்டும் என்னுடைய சேனல்ல இருக்கிற வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற செட்டிங்க ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த 2 விஷயத்த நீங்க சரியா பண்ணீங்கன்னா, உங்க சேனல் ஸ்டார்ட்டிங்கே ஃபாஸ்ட்டா குரோத் ஆகும். இது நான் கடைசியா ஒரு கேமிங் சேனல் மானிடைஸ் பண்ணேன். அந்த சேனல்ல நான் பண்ண ஒரு சின்ன டிப்ஸ் ஒரு விஷயம் தான். அதுதான் என்ன அவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ, இந்த தகவல் என்னுடைய பர்சனலா நான் சந்திச்ச அதாவது பர்சனலா நான் ஃபேஸ் பண்ண ஒரு டிப்ஸ். இது தெரியாம தான் நான் இதுக்கு முன்னாடி 4 சேனல் மானிடைஸே பண்ணாம இருந்தேன். ஸோ 5வது சேனல் இப்ப மானிடைஸ் பண்ணதுக்கு இந்த டிப்ஸ் தான் ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ இதே தப்ப நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி புதுசா யூடியூப் சேனல் தொடங்குறீங்கனாலும் இந்த செட்டிங்ஸை சரியா ஆப்டிமைஸ் பண்ணிட்டு சேனல்ல வீடியோஸ் போட தொடங்குங்க. உங்க சேனல் ஃபாஸ்டா growth ஆகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி யூடியூப் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் யூடியூப் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ற அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்துரும்.